இன்னைக்கு நம்ம அக்யூட் பேங்க்ரியாடைட்டிஸ்னா என்ன, அதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இது எந்த உறுப்போட ப்ராப்ளம்? பேங்க்ரியாஸோட ப்ராப்ளம். தமிழில் கணையம்னு சொல்லுவாங்க. இது வயிறுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு உறுப்பு. இது நம்ம உடம்புல என்ன பண்ணுது? இங்கே நீங்கள் கணையத்தை பார்க்குறீங்க. இது சுமார் 2-3 லிட்டர் கெமிக்கல்ஸ் வயத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணி புரோட்டீன் அண்ட் ஃபேட் ஜீரணமாக உதவுது. இன்சுலினும் இங்கே இருந்து தான் சுரக்கப்படுது. அதுதான் உடம்புல சுகர் அதிகமாகாமல் பார்த்துக்கும். இந்த கெமிக்கல்ஸ் நார்மலாக வயத்துக்குள்ளே ரிலீஸ் ஆகி அங்கே ஆசிடோட சேர்ந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஆனால் சில நேரங்களில் பேங்க்ரியாஸ்குள்ளேயே ஆக்டிவேட் ஆகி பேங்க்ரியாடைட்டிஸ் வருது. இதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. மெயின் காரணம் குடிப்பழக்கம், அப்புறம் பித்தப்பையில் இருக்கிற கல், சிகரெட் பிடிக்கிறது, சில மாத்திரைகளால் கூட வரலாம். இதனால தான் பேங்க்ரியாடைட்டிஸ் வருது. குழந்தைங்களுக்கு இது வர மெயின் ரீசன் மம்ஸ்னு ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன்னால தான். இந்த பேங்க்ரியாடைட்டிஸ் ஒரு சாதாரண நோய் மாதிரி தான் தெரியும். ஆனால் இதனால் இறந்து போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். 100 பேரில் 10 பேருக்கு இது ரொம்ப சிவியராக வந்து இறந்து போகிறாங்க. ஸோ வலி அதிகமாக இருந்தால் இதை பெரிய ஹாஸ்பிட்டலில் வச்சு ஐசியூவில் வச்சு ட்ரீட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். யாருக்கு இந்த பேங்க்ரியாடைட்டிஸ் சிவியராக வர வாய்ப்பு இருக்குது? 60 வயசு மேலே இருக்கிறவங்க, வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க, சுகர், பிபி, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க. இதோட அறிகுறிகள் என்ன? ரொம்ப மோசமான மேல் வயிறு வலி, வாந்தி, வலி இந்த பொசிஷனில் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன டெஸ்ட் பண்ணலாம்? சிடி ஸ்கேனில் இது கிளியராக தெரியும். பிளட் டெஸ்ட், சீரம் amylase, சீரம் லைப்பேஸ், கால்சியம் பார்க்கணும். ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன? சிவியராக இருக்குன்னா ஐசியூ தேவைப்படும். வலிக்கு வலி மருந்து, மூக்கு வழியாக வயிற்றுக்கு டியூப் விட்டு சில நேரங்களில் அப்சர்வேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். எல்லாருக்கும் தேவையில்லை. குடல் அசைவு கம்மியாக இருக்குன்னா போடணும். ரொம்ப சிவியராக இல்லைன்னா சாப்பாடு சாப்பிடலாம். என்ன சாப்பிட முடியுதோ அதை சாப்பிடலாம். சிலருக்கு சாப்பிட்டா வயிறு வலி அதிகமாகும். அவங்க மட்டும் சாப்பிடாமல் இருக்கிறது பெட்டர். ஃபர்ஸ்ட்டு தண்ணி குடிக்கணும். அதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா கஞ்சி, ஜூஸ் குடிக்கலாம். அதுலேயும் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா இட்லி, டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடலாம். காரம் அண்ட் கொழுப்பு அதிகமாக கொடுக்கக்கூடாது. எதனால் வந்ததோ அந்த ரீசனையும் கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணணும். சரியான அப்புறம் குடிக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, பொரிச்ச ஐட்டம்ஸ் எதையும் சாப்பிடக்கூடாது, கொழுப்பு கம்மியாக சாப்பிடணும். அப்போ தான் இன்னும் மோசமாகாமல் இருக்கும். இல்லைனா க்ரானிக் பேங்க்ரியாடைட்டிஸ் ஆர் சூடோசிஸ்ட் ஆஃப் பேங்க்ரியாஸ்னு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடும். இந்த க்ரானிக் பேங்க்ரியாடைட்டிஸ் பற்றியும் சூடோசிஸ்ட் ஆஃப் பேங்க்ரியாஸ் பற்றியும் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க.